அறிந்து விட்டார் என்பது ஒரு பௌதிக உண்மை. அவர்கள் குணங்கள் செயலா ஒரே கல்லில் மரணம் 3 மாங்காய் அடித்திருக்கிறது. விஜயகாந்த் என்ற ஒரு புதுவாழ்வின் தலைவனை அது கவர்ந்து கொண்டது. விஜயகாந்த் என்ற திரையுலக ஆளுமையை அது பறித்துக் கொண்டது. பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதன் என்ற உரிமையை அது பறித்துக் கொண்டிருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் மீது எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம். அவர் வாழ்வில் கடந்து வந்த போராட்டங்கள் பேசப்படலாம், அவர் கொடை பேசப்படலாம், கருணை உள்ளம் பேசப்படலாம், அவருடைய அன்பும் மனித நேசமும் பேசப்படலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரிடம் உயர்ந்த பண்பு அல்லது உயர்ந்த சாதனை என்று கருதுவது ஒன்று உண்டு. பொதுவாக வேறொரு துறையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் காத்திருப்பார்கள். IAS, IPS அலுவலர்கள் தங்கள் பதவி காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்பார்கள். பதவி காலம் முடிந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வரலாம் என்று திட்டமிடுவார்கள். கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில தலைகள் மறையட்டும் பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள். ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் உச்சத்தில் இருக்கிறார், பேராளுமையாக இருக்கிறார். ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார், ஆளுமையாக இருக்கிறார். கலைஞர், ஜெயலலிதா என்ற 2 ஆளுமைகளும் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அது வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம். எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை எட்டி இருக்கிறார். அவர் சண்டை காட்சியில் டூப் போடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அரசியல் வாழ்க்கையிலும் அவர் டூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குணமாக நான் கருதுகிறேன். விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார். ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார், ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார். கலை உலகம் கலைஞனாக நினைவு கொள்ளும், அவருடைய பொது வாழ்க்கை தலைவராக நினைவு கொள்ளும். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாரை பார்த்தேன். சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் ஊறிய கண்களோடு கடைமாட்டில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கிவிட்டது. நீங்கள் துணிச்சலோடு நடவிட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு வந்தேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் இரங்கல். அவரை இழந்து வாடும் கதறுகிற கட்சி தொண்டர்களுக்கு என் இரங்கல். நெடுங்காலம் நினைக்கப்படுவார் விஜயகாந்த். அவர் மறைந்து விட்டார். உடல் ரீதியாக, செயல் ரீதியாக, எண்ணங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார் என்று நினைக்கிறேன். விஜயகாந்தின் புகழ் வாழ்க. தோன்றிய துறைகளில் புகழ்கொடி நாட்டியவர் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள். திரைத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொண்டு தனி முத்திரை பதித்தவர். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் பெற்றிருந்தவர். திரையுலகிலே எப்படி முத்திரை பதித்தாரோ அதுபோல அரசியலில் புகுந்து சிறந்த தலைவர்களாக கருதப்படுகிற பெரிய தலைவர்கள் இருவர் உயிரோடு இருந்த போதே கலைஞர், கல்வி ஜெயலலிதா அவர்கள் இவரெல்லாம் வாழுகிற காலத்திலேயே அரசியலில் புகுந்தவர். துணிச்சல் நிறைந்தவர், மிகச்சிறந்த பண்பாளர், ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் துடிப்பும் கொண்டவர், உதவியவர். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தினுடைய கடனை எல்லாம் அடைத்து நடிகர் சங்கத்தை கடலிலிருந்து மீட்டவர். பல ஏழை கலைஞர்களை, எளிய கலைஞர்களையும் கடலிலிருந்து மீட்டி அவர்களுக்கும் நல்வாழ்வு தர பாடுபட்டவர். இப்படி நல்ல மனிதராக, பண்புள்ள மனிதராக, அனைவராலும் நேசிக்கப்படுகிற மனிதராக அவர் திறந்த காரணத்தினாலே தான் மக்களும் அவரை நேசிக்கிறார்கள்.
சகோதரர் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் பெருமைகள் என்றென்றும் திரையுலகிலும் சரி, அரசியல் உலகிலும் சரி, மக்கள் இடத்திலே நீங்காத இடம்பெற்று நிலைத்திருக்கும் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க என சொல்லி நிறைவு செய்கிறேன். விஜயகாந்த் இனிய நண்பர், நல்ல நண்பர், நல்ல மனிதர். விஜயகாந்த் நல்ல மனிதர், இனிய நண்பர், இனிய நண்பர், அன்பு நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என் இதயத்திலே ஒரு ஈட்டி போல தாக்கியது. நான் இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் எந்த இடத்திற்கும் இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை. ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் STR, அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது. நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன், என்னால் விமானம் பிடித்து வர இயலாது. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், நீங்கள் சொல்வது கடினம் இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதல் அழிவில்லை படத்தில் தொடக்க விழாவுக்கு வந்தவர் இந்த கேப்டன். அது மட்டுமல்ல, நடிகர் சங்கத்திலே தலைவராக இருந்தபோது சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் என்ற காரணத்துக்காக. அப்பா, எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், லட்சத்திமுகவின் தலைவராக நான் இங்கே வரவில்லை. ஒரு கலைஞனாக, ஒரு நடிகனாக, ஒரு மனிதன், நல்ல மனிதன், ஒரு தலைவன், ஒரு திரை உலகத்திலே நடிகராக உதயம் எடுத்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்ற பெயர் எடுத்து ஒரு தேமுதிக என்ற ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டின் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவன் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதன் என்ற பெயர் எடுத்தவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நாளை இயற்கை எதினார் என்கிற மிக துயரமான செய்தியாகும். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிரமான முறையில் சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி இயற்கை நம்மிடமிருந்து அவரை பறித்து கொண்டது. திரைத்துறையில் பங்கெடுத்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் திரு விஜயகாந்த் அவர்கள். 100க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகன் நடித்து இந்த படங்கள் இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சங்களில் நிலைத்து நிற்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரமணா போன்ற படங்கள் என்றென்றைக்கும் தேவைப்படக்கூடிய படங்கள், அழிக்க முடியாத படங்களாகும். உதாரணத்திற்கு அது உண்டு. அது கொண்டு ஏராளமான படங்களை அவர் நடித்திருக்கிறார். திரைத்துறையில் வெற்றி கண்ட அவர் அரசியல் துறையில் ஈடுபட்டு தனி கட்சி தொடங்கி தனித்து பயணம் செய்து அதிலேயும் தேர்தலில் போட்டியிட்டு அவர் மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டார். அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது. விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றினார்கள். சட்டப்பேரவையில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஆக்ரோஷமாக செல்வார் என்பது தெரியும். அதனை மிக தைரியத்தோடு வீரியத்தோடும் திரு விஜயகாந்த் அவர்கள் மேற்கொண்டார்கள், தைரியமாக செயல்பட்டார்கள் என்பது வகைப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. அதன் பிறகு மக்கள் நல கூட்டணியில் எங்களோடு இணைந்து அவர் பணியாற்றுகிற பொழுது அவரோடு நன்கு நேரடியாக பேசி பழகக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர் அல்ல. மிக யதார்த்தமாக பேசுவார்.
யதார்த்தமாக தனது கருத்துக்களை கூறுவார். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார். அதே போன்று நன்று பழகக்கூடியவர், எல்லோரையும் மதிக்கக்கூடியவர், அனைவருக்கும் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர். ஒரு நல்ல மனிதரை தமிழகம் இழந்துவிட்டது. ஒரு நல்ல கலைஞரை தமிழகம் இழந்துவிட்டது. ஒரு நல்ல அரசியல் தலைவரை தமிழகம் இழந்துவிட்டது என்று கூறி அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அஞ்சலியை செலுத்தி அவரது பிரிவால் வாடுகிற அவருடைய துணைவியார் பிரேமலதா மற்றும் அவருடைய மகன்கள், அவருடைய மைத்துனர் சுதீஷ் அவர்களுக்கும், அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரண செய்தி தேமுதிகவுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கும் உலகத்திலே இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் ஒரு பேரிடியாக, பேரிழப்பாக இன்றைய தினம் வந்திருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலை உலகத்திற்கு வரும்போது ராவுத்தரும் அவரும் இணைந்து பல்வேறு படங்களை தந்தார்கள். அந்த நேரத்திலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு கதையும் மக்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக, மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, நாட்டுப்பற்றை உண்டாக்குவதற்கான பணிகளை அந்த கதையாகத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். பல்வேறு படங்கள், கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேலாக நடந்திருந்தாலும் ஒவ்வொரு படத்திலேயும் நாட்டு மக்களை வழி நடத்த வேண்டும், திருத்த வேண்டும், நாட்டுப்பற்று உண்டாக்க வேண்டும், குற்றம் இல்லாத ஒரு நாடாக வர வேண்டும் என்றுதான் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒவ்வொரு படத்தையும் தந்தார்கள். அதே போல அரசியல் களத்திற்கு வரும்போது கூட அவர் அரசியல் களத்திலே நேர்மையாக நடக்க வேண்டும், ஊழலற்ற ஒரு ஆட்சியை தர வேண்டும், மக்களுக்கு கடைகோடியிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களை காப்பாற்றுகின்ற ஆட்சி அமைப்பேன் என்றுதான் அவர் வாக்குறுதி கொடுத்து சூழ்நிலைக்கு பல மாநாடுகளில் பல நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டினார்கள். கலை உலகம் ஆனாலும் சரி, அல்லது அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, அவர் எல்லோரையும் சமமாக பாவித்து சமமாக இருப்பவர். கலைத்துறையிலே ஷூட்டிங்கிலே கூட அவருக்கு என்ன உணவு வருகிறதோ அந்த உணவு தான் அந்த யூனிட்டிலே இருக்கிற 300 பேருக்கும் இருப்பவர். அப்படி ஒதுக்கி சிறந்த கரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்தாரோ அதனுடைய வழித்தோன்றலாக, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழித்தோன்றலாகத்தான் நம்முடைய கேப்டன் அவர்கள் விளங்கினார்கள். குறிப்பாக கொடைத்தன்மை, அவர் கொடுப்பது அவருக்கே தெரியாது என்று சொல்வார்கள். வலது கை கொடுப்பது இடது கை தெரியாமல் தெரியாது என்பார்களே, அப்படி பல மக்களுக்கு, ஏழைகள் மக்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். நாட்டினுடைய கனவு. அதே போல ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர் போட்டியிடும் போது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மைய மண்டபத்திலே முதலாக பிரதமராக தேர்ந்தெடுக்கும் போது அன்றைய தினம் மைய மண்டபத்திலே மோடிஜி அவர்கள் பேசும்போது ஒரே ஒரு 2 நபரைத்தான் குறிப்பிட்டு பேசினார்கள். தமிழகத்திலே சுற்றுப்பயணம் செய்த, சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வெற்றியை, மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிய கேப்டன் விஜயகாந்த் பெயரையும் லதா விஜயகாந்த் அவர்களுடைய பெயரும் சொன்னார். அதே போன்று அந்த அளவிற்கு இந்த ஈடுபாடு மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவனை, மாபெரும் கலைஞனை, மாபெரும் மற்றும் வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவரை நாம் இழந்திருக்கிறோம். அது தேமுதிகவுக்கு மட்டும் இழப்பல்ல, இந்த நாட்டிற்கு, உலக தமிழர்களுக்கு இழப்பாகும் என்று சொல்லி புதிய நீதி கட்சி சார்பிலே அந்நியார் அவர்களுக்கு, அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அத்துணை லட்சம் தேமுக தொண்டர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். புதிய நீதி கட்சி சார்பில் விடைபெறுகிறேன். அரசியலும் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்த இழப்பை திரையுலகமும் ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும். அவரை புரிந்து வாழும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் திரைத்துறையான நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு
தமிழகத்திற்கு ஒரு பெரிய பேரிழப்பு. மதுரையில் எளிமையாக பிறந்து வளர்ந்து தன்னுடைய நடிப்பால் மக்களின் மனதை கவர்ந்து தன்னுடைய ஈகை குணத்தால் புரட்சி தலைவர் அவர்களை போன்று பெரிய அளவில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்து அரசியலில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இருக்கக்கூடிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் என்கிற சொல்லுக்கு உயிர் தந்தவர். அவருடைய இழப்பு தமிழகத்திற்கு பெரிய இழப்பு. இஸ்லாமிய பெரும்பான்மை சமூகத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்திய தேசிய லீக் சார்பாக கூறிக்கொள்கிறோம். அவருடைய இழப்பால் வாடும் அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய கட்சியைச் சேர்ந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறோம். நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கள் தென் தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்து அவருடைய உழைப்பால் திறமையால் திரை உலகில் உச்சத்தை தொட்டவர். திரை உலகில் மட்டுமல்ல, அரசியலிலும் மிகவும் குறைந்த காலகட்டத்தில், குறுகிய காலகட்டத்தில் மக்கள் ஆதரவுடன் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக தன் முத்திரையை பதித்தவர். ஏழை எளிய மக்களுக்கு உதவும் கர்ணனின் கருணை உள்ளம் கொண்டவர். அவர் நடிகர் சங்கம் தலைவராக இருந்த பொழுது தமிழ்நாட்டின் காவிரி பிரச்சனைக்காக திரை உலகினர் அனைவரையும் ஒன்று திரட்டி உண்ணாவிரதம் இருந்தவர். எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் கொண்ட அவர் அரசியலில் அண்ணன் வைகோவின் ரசிகன் என்று குறிப்பிட்டவர். ஒரு நல்லவர், உத்தமர். அவர் ஈழ உணர்வு கொண்டவர். ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தவர். அந்த ஈழ உணர்வு இருந்ததால் தன்னுடைய அன்பு மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயர் சூட்டியவர். அவரை இழந்து தவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் அவரை உயிரினும் மேலாக நேசிக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு, லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் வைகோ அவர்களின் சார்பிலும் என் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.